ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கேஒய்சி பண்ணுறதுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 அறிவிப்பு வந்திருக்கு. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 73,000 புதிய ரேஷன் கார்டுகள் பார்த்தா விநியோகம் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் உங்களுக்கு ரேஷன் கார்டை துவங்கி வச்சு வீடு தேடி உங்களுக்கான ரேஷன் கார்டை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதுக்கான ப்ராசஸ் டே பை டேயாக போயிட்டுருக்குங்க. ஸோ 73,000 ரேஷன் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். புதிய ரேஷன் கார்டு அப்ரூவல் கொடுத்து கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய டைம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் கேஒய்சி பண்ண சொல்லி. அதேமாரி தான் இப்பயும் அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கம்பல்சரி எல்லாருமே கேஒய்சி, அதாவது கேஒய்சி அப்படின்னா உங்கள் பயோமெட்ரிக்கை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியே ஆகணும். ரேஷன் அட்டையில், ஆதார் கார்டில் கிடையாது, ரேஷன் அட்டையில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணுங்க. பிஹெச்ஹெச் மற்றும் ஏஒய்க்கான கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை போயிட்டு ஒரு ரேஷன் கார்டில் பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் வாங்கினவங்க அடிக்கடி வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க கைரேகை வச்சு வாங்குறாங்க. அப்போவே சம்மந்தப்பட்ட ரேஷன் ஊழியர் அப்டேட் பண்ணிப்பாங்க. ரேஷனில் போயிட்டு பொருட்களே வாங்காமல் இருக்காங்க பாருங்க, அவங்க கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அதனால் எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் யாரெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டாவே அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ பண்ணாத இருக்கிற மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு ரேஷன் கடையிலே பண்ணிக்கலாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இகேஒய்சிக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயம் இகேஒய்சி பதிவு செய்ய கொள்ள வேண்டும். சிறப்பு முகாம் என்னைக்கு அப்படின்னா 24/7/2026, 25/7/2026, அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே அப்படின்னா அனைத்து வட்ட அலுவலக வளாகங்கள் உள்ள இ-சேவை மையங்கள், எல்லா தாலுக்கா ஆஃபீஸ், டிஎஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு இ-சேவை மையம் இருக்கும். தாலுக்கா ஆஃபீஸில் அங்கே நடைபெறுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யார் யார் போகலாம் அப்படின்னா, இகேஒய்சி பதிவு செய்யாதவர்கள், 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகள், பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் இந்த முகாமை பயன்படுத்தி கேஒய்சி பண்ணுங்க அப்படின்ற மாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் அங்கிருந்தும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கைரேகை பதிவு செய்யாதவர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடை அணுகும். நீங்கள் நியரஸ்டாக இருக்க ரேஷன் கடையிலும் போயிட்டு பண்ணிக்கலாங்க. வெளியூரில் வசிப்பவர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடையில் ஆதார் அட்டை சமர்ப்பித்து கைரேகை பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ வெளியூர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்டாக எந்த ரேஷன் கடை இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள், முதியோர் மற்றும் கைரேகை விழாதவர்கள் ஆதார் மையங்களில் கைரேகை மற்றும் கண்விழி பதிவை புதுப்பிக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறந்த குடும்ப அட்டை உறுப்பினர்களின் ஆதார் நகலை நியாய விலை கடை நிறுவனம் வழங்க வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இகேஒய்சிக்கான சிறப்பு முகாம் 22/7/2026 அன்னைக்கு அனைத்து வட்ட அலுவலக வளாகங்கள் நடைபெற போகுதுங்க. ஸோ அதுக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் பயன்படுத்தி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்தும் ஸோ கைரேகை பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியரஸ்டாக இருக்க நியாய விலைகளை போயிட்டு பண்ண பாருங்கள். கடைசி தேதி 25/7/2026 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அறிவிப்புகள். ஸோ அதனால் நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த முகாம் ஆப்ஷனை பயன்படுத்தி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நியரஸ்டாக இருக்க ரேஷன் அட்டையில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.